என்ன வயசியா உங்களுக்கு? எனக்கு 67 ஆகுது. 67. எனக்கு மூத்தவர் தான், அதனால வணக்கம் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஐயா உங்களுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் தெரியுமாங்க ஐயா? தெரியும் ஐயா, எனக்கு சொல்லித்தாங்க ஐயா. தெலுங்கு என்னென்ன லாங்குவேஜுங்க ஐயா தெரியும் உங்களுக்கு? உங்கள்கிட்ட முதல்ல பேசக்கூடியது எந்த லாங்குவேஜில் பேசலாம்ங்கிறீங்க? தமிழ் தான் ஐயா முதல் லாங்குவேஜ். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லி கொடுத்துட்டீங்களா? இப்போ வந்து அடுத்தது தெலுங்கு ஐயா. ஒரு பொண்ணுட்டு போயிட்டு நம்ம டீசெண்டாக நான் விரும்புகிறேன் அப்படின்னு எப்படிங்க ஐயா சொல்கிறது? நீ பாக ఉంటావుப்பா. బాగా ఉంటావా? மலையாளத்தில் நின்ன நகை இஷ்டப்பட்டு நின்ன நகை நான் போய் கேட்டனா போலீஸ்காரன் எனக்கு போய் அடிக்கணும். நின்ன நகைன்னா எனக்கு வல்லே இஷ்டப்பட்டு எனக்கு வல்லே இஷ்டப்பட்டு எல்லா வாய்ஸ் ஏகே அப்படின்ற மாதிரி உள்ள போகுது. என்ன இல்ல அது ஃபீல் பண்ணி சொல்றது. ஹிந்தில ஹிந்தி தெரியுமா? ஹிந்தில எப்படி சொல்றது? तुम तो प्यार है, मैं तो पसंद करते हूँ. சரிங்க, கேட் தெரிஞ்சிட்டீங்களா? என் பேர் போகுங்க. நமஸ்தே. இத்தனை லாங்குவேஜ் பேசுறாருல, இதுக்கு பின்னாடி அவர் வந்து ஆர்வமா கத்துக்கல, பொழப்பு தேடி எல்லா ஊருக்கும் போயிருக்காருங்க. அதான் விஷயம். பொழைக்கிறதுக்காக எல்லா ஊருக்கும் போய் அங்கங்க அந்தந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு கடைசியாக வந்து அவர் அந்த அப்புறம் இவருடைய பேட்டியை காமிச்சாங்க. இப்போ மதுரையில் ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டார். டாடி ஆர்வமா ஆர்வம் பிரியாணி நல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, மாதம் எனக்கு 7000 ரூபா வந்துச்சு, 2வது மாதம் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா வந்துச்சு, நான் சைக்கிள் வாங்கவே கஷ்டப்பட்டேன், இப்போ ஒன்றும் இல்லை ஒரு 3 கார் வச்சுருக்கேன். இந்த யூடியூப் மேலே நமக்கு இன்னும் நம்பிக்கை வர்றது அதான். அதாவது இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் தான், இப்போ பத்திரிக்கை பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஒரு மாதிரி பத்திரிக்கைலாம் கொஞ்சம் இறங்கு முகத்துக்கு போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை கொடுக்குற இந்த வெப்சைட்டு ஆன்லைன் இதுக்கெலாம் அதான் இந்த பிகைன்வுட்டு, நம்ம தம்பி பிளாக்ஷிப்பு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கின தம்பிகள்லாம் இருக்காங்க. இந்த தளம் எதிர்காலம் வந்து ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற ஒரு தளமாக இருந்தது. ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட தான் குடும்பத்துக்கு சோறு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு ஊர் ஊராக அலைஞ்ச ஒரு ஆர்வங்கிற ஒருத்தர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கௌரவத்தோடு இருக்காருன்னா அவருடைய திறமை, அதை பையன்தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் பாருங்கள், பேசும்போது எந்த இடத்துலையும் அவர் தன்னை சொல்ல மாட்டேங்கிறார். அவருடைய பேட்டியிலையும் பார்த்தேன், என் பையன்தான், எல்லாரும் வந்து அப்பந்தான் பையனை முன்னேற்றுவாங்க, ஆனால் பையன் என்னை முன்னேற்றிருக்காரு. இதெல்லாம் ஒரு மனசு வேணும். உண்மையிலே அவருக்கு வந்திருக்க எல்லார் சார்பாயும் வணக்கம். 2வது, இப்போ ஒரு சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஈர்ப்பை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து உலகளவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பெயர் வாங்கியிருக்கிற ஒருத்தர். நான் இவரை பார்த்து இன்றைக்கி காலையிலேருந்துங்க இவர் தாங்க மனசில் நிற்கிறார். ஒரு வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லை. அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை இவர் அந்த சொல்கிற லாபகம். அதான் எங்கள் வீட்டுக்கு என் மருமகனுடைய அண்ணி வந்திருந்தாங்க. எப்பா அவர் ஆர்வம் தானேப்பா தாத்தா, அவர் வந்து ஏன் அவர் ரொம்ப பிரபலமானார் தெரியுமா? அவர் சொல்கிறத நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசுவாங்கப்பா. வாப்பா இங்கே வாப்பா, இந்த பாருப்பா. அதாவது இந்த கலோக்கியில் பேசுகிறது எல்லாமே ஒரு அந்த மொழியே வந்து யதார்த்த மொழியாக இருக்கும்.